வணக்கம் நண்பர்களே. ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரின் நாக்கு சொல்லும் ரகசியங்கள் இறுதி பாகத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதல் 2 பாகங்களில் நாக்கின் நிறம், பூச்சு, வடிவம், ஈரப்பதம், வெடிப்புகள், அடிப்பகுதி நரம்புகள் இவை ஒவ்வொன்றும் என்னென்ன உடல் நிலைகளை காட்டுகின்றன என்று விரிவாக பார்த்தோம். இப்போது இந்த இறுதி பாகத்தில் ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரில் நாங்கள் எப்படி சிகிச்சை அளிக்கிறோம் என்பதை பார்க்கப் போகிறோம். ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரில் நாங்கள் என்ன செய்கிறோம்? நீங்களும் நானும் சேர்ந்து செய்தால்தான் ஆரோக்கியம். இது ஒரு கூட்டு முயற்சி. நாங்கள் எங்கள் கிளினிக்கில் ஒவ்வொரு கிளையண்ட்டையும் பார்க்கும்போது முதல் படியாக டயக்னோசிஸ் செய்கிறோம். 4 விதமான டயக்னோசிஸ். முதலாவது டங் டயக்னோசிஸ், நாக்கு பரிசோதனை. இதைத்தான் நாம் விரிவாக பார்த்தோம். இரண்டாவது ஸ்கின் டயக்னோசிஸ், தோல் பரிசோதனை. தோல் உங்கள் உடலின் உள்ளே என்ன நடக்கிறது என்று காட்டும். மூன்றாவது ஃபேஸ் டயக்னோசிஸ், முகப் பரிசோதனை. முகத்திலுள்ள ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு உறுப்புடன் தொடர்புடையது. அதனால்தான் நம்முடைய பெயர் ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேர். அகத்தின் அழகு முகத்தில் பெரியும் என்பதை நாங்கள் ஆழமாக நம்புகிறோம். முகம் என்பது வெறும் அழகு மட்டுமல்ல, அது உங்கள் உள் உறுப்புகளின் ஆரோக்கியத்தின் பிரதிபலிப்பு. நான்காவது ஸ்பைன் டயக்னோசிஸ், முதுகெலும்பு பரிசோதனை. முதுகெலும்புதான் உங்கள் உடலின் மெயின் வயரிங் சிஸ்டம். இந்த 4 டயக்னோசிஸ் மூலமாக உங்கள் உடலின் ரூட் காஸை கண்டுபிடிக்கிறோம். உதாரணம், ஒருவர் தலைவலி என்று வருகிறார். நாங்கள் உடனே மருந்து கொடுக்க மாட்டோம். அவர் நாக்கை பார்க்கிறோம். அதிக சிவப்பு இருந்தால் உடலில் வெப்பம் அதிகம். அந்த வெப்பம் தலைக்கு ஏறி தலைவலியை உண்டாக்கியிருக்கலாம். அப்போது தலைவலிக்கு மட்டும் சிகிச்சை செய்யாமல் உடலின் வெப்பத்தை குறைக்க உதவுகிறோம். மூச்சை சரி செய்கிறோம். ஜீரண சக்தியை மேம்படுத்துகிறோம். உடலிலுள்ள நச்சுகளை வெளியேற்ற உதவுகிறோம். தலைவலி தானாகவே குணமாகிறது. இதுதான் ரூட் காஸ் ட்ரீட்மெண்ட். இந்த டயக்னோசிஸ் முடிந்த பிறகுதான் எங்கள் உண்மையான வேலை ஆரம்பிக்கிறது. நாங்கள் உங்கள் நாக்கின் நிறம், பூச்சு, வெடிப்புகள், நரம்புகள் இவை அனைத்தையும் வைத்து உங்கள் உடலில் எங்கே பிரச்சனை இருக்கிறது என்று கண்டுபிடித்து விடுவோம். அதன் பிறகு நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் எந்தெந்த எசென்ஷியல் ஆயில்கள் உங்கள் உடலுக்கு தேவை, எவை உங்கள் பிரச்சனைக்கு ஏற்றவை என்று தேர்ந்தெடுக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு எண்ணெய்கள். உங்களுக்கு எந்த சிகிச்சை முறை தேவை என்று முடிவு செய்கிறோம். ISTM, ஃபேஷியா இறுக்கத்தை தளர்த்த, கப்பிங் தெரப்பி, இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த, ரிஃப்ளெக்ஸாலஜி, உறுப்புகளை தூண்ட, ஸ்பைன் அலைன்மெண்ட், நரம்பு மண்டலத்தை சரிசெய்ய, அக்குபஞ்சர், ஆற்றல் ஓட்டத்தை சீராக்க. உங்கள் உடலுக்கு ஏற்ற மசாஜ் முறையை தேர்ந்தெடுக்கிறோம். கொலம்பியன் உடன் தெரப்பி, டூல் மசாஜ், ஸ்பைன் மசாஜ் என பல முறைகள் உள்ளன. உங்கள் பிரச்சினைக்கு ஏற்ப எத்தனை சிகிச்சைகள் தேவை என்று முடிவு செய்கிறோம். பொதுவாக ஒரு முழுமையான மாற்றத்திற்கு 6 பேக்கேஜ்கள் பரிந்துரைக்கிறோம். ஒவ்வொரு பேக்கேஜும் உங்கள் உடலின் ஒவ்வொரு மண்டலத்தை சரிசெய்ய உதவும். நண்பர்களே, இப்போது நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்திருப்பீர்கள். ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரில் நாங்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிப்பது மட்டுமல்ல, நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். உங்கள் உடலை நீங்களே புரிந்து கொள்ள உதவுகிறோம். ஏனென்றால் நீங்களும் நானும் சேர்ந்து செய்தால்தான் ஆரோக்கியம். நீங்கள் உங்கள் உடலை கவனிக்க வேண்டும். காலையில் எழுந்ததும் உங்கள் நாக்கை பார்க்க வேண்டும். நாங்கள் அந்த நாக்கின் சிக்னல்களை படித்து உங்களுக்கு சரியான சிகிச்சையை தேர்ந்தெடுக்க வேண்டும். நீங்கள் எங்கள் சிகிச்சையை ஒழுங்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் உங்கள் முன்னேற்றத்தை கவனித்து தேவைப்பட்டால் சிகிச்சையில் மாற்றம் செய்ய வேண்டும். இது ஒரு கூட்டு முயற்சி. நீங்கள் மட்டும் முயற்சி செய்தால் போதுமா? இல்லை. நாங்கள் மட்டும் முயற்சி செய்தால் போதுமா? இல்லை. நீங்களும் நானும், கிளையண்ட்டும் டாக்டரும் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்தால்தான் உங்கள் உடலை முழுமையாக சரி செய்ய முடியும். அதனால்தான் நாங்கள் இந்த விழிப்புணர்வு வீடியோக்களை எடுக்கிறோம். உங்களுக்கு தெரிய வேண்டும், உங்களுக்கு புரிய வேண்டும், நீங்களும் உங்கள் உடலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது ஒரு கேள்வி. உங்கள் உடல் எத்தனை நாட்களாக இந்த சமிகைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது? அந்த சோர்வு, அந்த வலி, அந்த தூக்கமின்மை, அந்த கோபம், அந்த கவலை இவை எல்லாம் உங்கள் உடல் கொடுக்கும் சமிகைகள். அவற்றை நீங்கள் கேட்கிறீர்களா?
இன்று நாம் பேசிய இந்த விஷயங்களை கேட்ட பிறகு உங்கள் மனதில் ஒரு எண்ணம் வந்திருக்கும். எனக்கு இந்த பிரச்சனை இருக்கா, என் நாக்கு என்ன சொல்கிறது என்ற கேள்வி. அதற்குத்தான் நாங்கள் சொல்கிறோம், தினமும் உங்கள் நாக்கை நீட்டி கண்ணாடியில் பாருங்கள். நாக்கின் நிறம் என்ன சொல்கிறது, அதிலிருக்கும் பூச்சி என்ன சொல்கிறது, பற்களின் அழுத்த கோடுகள் என்ன சொல்கின்றன, நடுவில் இருக்கும் வெடிப்புகள் என்ன சொல்கின்றன? இவை அனைத்தையும் ஒப்பிட்டுப் பார்த்து உங்கள் உடலில் இப்போது இருக்கும் வியாதியையும் வரப்போகின்ற வியாதியையும் நீண்ட நாளாக இருக்கின்ற வியாதியையும் நீங்களே தெரிந்து கொள்ள முடியும். நோய் வரும் முன், நொடி வரும் முன் நாக்கின் சொல்லை கேட்போம். வரும் ஆபத்தை வருமுன் காப்போம், வாழ்வை நீட்டித்துக் கொள்வோம். ஆமாம், நாக்கை பார்க்க தெரிந்தால் வியாதி வரும் முன்பே அதை கண்டுபிடித்து விடலாம். நோய் நொடியிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம். ஒரு டிரைவர் எப்படி தன் காரின் டேஷ்போர்டில் வரும் சிக்னல்களை தெரிந்து கொண்டு சரியான நேரத்தில் சர்வீஸ் செய்து காரை நீண்ட நாள் வைத்துக் கொள்கிறாரோ, அதே மாதிரி நீங்களும் உங்கள் நாக்கில் வரும் சிக்னல்களை தெரிந்து கொண்டு சரியான நேரத்தில் உங்கள் உடலை பராமரித்தால் உங்கள் உடலையும் நீண்ட நாள் வைத்துக் கொள்ளலாம். இது வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பாடம். இதை தெரிந்து கொண்டால் நீங்கள் நீண்ட நாள் உயிர் வாழலாம், ஆரோக்கியமாக வாழலாம். ஆனால் ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள், உங்களை சுற்றி யாராவது இருக்கிறார்களா? உங்கள் வீட்டில் உங்கள் கணவர், மனைவி, அம்மா, அப்பா, தம்பி, தங்கை யாராவது அடிக்கடி கோபப்படுறாங்களா? யாராவது எப்பவும் சோர்வாயிருக்கிறாங்களா? யாராவது தூக்கம் சரியில்லாம தவிக்கிறாங்களா? யாராவது உடம்பெல்லாம் வலி என்று சொல்கிறார்களா? யாராவது எதிலும் ஆர்வமில்லாம இருக்கிறாங்களா? அவர்களுடைய நாக்கையும் ஒருமுறை பாருங்கள். அவர்கள் நாக்கில் என்ன நிறம்? அவர்கள் நாக்கில் என்ன பூச்சு? அவர்கள் நாக்கில் பற்களின் அழுத்தம் தெரிகிறதா? அவர்கள் நாக்கில் வெடிப்புகள் இருக்கிறதா? இவற்றை பார்த்துவிட்டு அவர்களிடம் சொல்லுங்கள், இது ஒரு சமிக்ஞை. உங்கள் உடல் உங்களுக்கு ஏதோ சொல்ல முயற்சிக்கிறது. இதை அலட்சியம் செய்யாதீர்கள். வருமுன் காப்போம், வருந்துமுன் தடுப்போம். நாக்கின் சிக்னலைக் கண்டு நோயை வென்று வாழ்வோம். அப்போதுதான் அவர்களை வியாதினிலிருந்து நாம் காப்பாற்ற முடியும். ஏனென்றால் பல நேரங்களில் நமக்கு தெரியாமலேயே நம் உடலில் பிரச்சினைகள் வளர்ந்து கொண்டிருக்கும். அது வெளிப்படையாக வலியாக வரும்போது ரொம்ப தாமதமாகிவிடும். ஆனால் நாக்கு அதற்கு முன்பே எச்சரிக்கை கொடுத்துவிடும். அவர்களை ஒருமுறை எங்களிடம் அனுப்பி வையுங்கள். ஒருமுறை வந்து பார்க்கட்டும். எங்களுடைய பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் அவர்களை முழுமையாக ஆராய்வார்கள். அவர்களுக்கு என்ன பிரச்சனை, அது இரத்த ஓட்ட தடையா, நரம்பு மண்டல குறுக்கீடா, ஃபேஷியா இறுக்கமா, ஜீரண மண்டல பிரச்சனையா, எல்லாவற்றையும் கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நாங்கள் அதை சரி செய்ய உதவுவோம். அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். எப்படியும் ஒரு விஷயம் உறுதி, ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேருக்கு வரும் ஒவ்வொருவரும் தங்கள் உடலை பற்றி நிறைய தெரிந்து கொண்டுதான் திரும்புவார்கள். ஏனென்றால் எங்கள் குறிக்கோள் ஒன்றுதான், நல்ல ஒரு மனித சமுதாயம். ஆரோக்கியமான உடல், மகிழ்ச்சியான மனது, அமைதியான குடும்பம், வெற்றிகரமான சமூகம். இதை உருவாக்க நாங்கள் தயார். நீங்களும் உங்கள் அன்புக்குரியவர்களை அனுப்ப தயாராகுங்கள். ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேர், லைஃப் ஸ்பேன் எக்ஸ்பான்ஷன் இஸ் அவர் கோல். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், அதை நிரூபிக்க நாங்கள் தயார். இந்த உரை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் யாரெல்லாம் இதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் எல்லாருக்கும் பகிருங்கள். ஏனென்றால் ஆரோக்கியமான உடல் மட்டுமில்லை, ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதும் நம் கையில்தான். இளமையோட, வலிமையோட, வளத்தோட நீண்டமாள் வாழ எங்கள் வாழ்த்துக்கள். நோய் வரும் முன், நொடி வரும் முன் நாக்கின் சொல்லை கேட்போம். வரும் ஆபத்தை வருமுன் காப்போம். ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரில் வாழ்வை நீட்டித்துக் கொள்வோம். வணக்கம்.